வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் நியூசிலாந்தோட செகண்ட் செமிஃபைனல் சாம்பியன் டிராஃபி 2025 அதான் பார்க்க போகிறோம். அதாவது லாகூரில் நடந்த இந்த மேட்ச்சு எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதாவது டாஸை வின் பண்ணி நியூசிலாந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண நியூசிலாந்து ஸ்டார்டிங்லேயே வில்லியங்கும் ரச்சின் ரவீந்திராவும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை போட்டு சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் கனவை நோக்கடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லியங்க்கு பொறுமையாக ஆடிட்டு இருந்த சமயத்தில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். இதே மாதிரி இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு வில்லியங்கோட நிலைமை. ஏன்னா லுங்கிங் வீசின பால்லாம் அடிக்காமல் அவுட் ஆகிறது இது ஃபஸ்ட் டைம் வில்லியங்க்கு. நல்லா தான் ஆடிட்டு இருந்தது, அதுக்குள்ளே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கெயின் மாமாவும் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரும் போட்டு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸை துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2 பேரும் அப்படி ஒரு பிரில்லியண்ட் கம்பேக்கு. 2 பேரும் போட்டு பார்ட்னர்ஷிப்பு வேறு லெவலில் இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோட மைண்ட் வாய்ஸு. ரச்சின் ரவீந்திரா பொறுமையாடி 47 பாலுக்கு 50 ரன்னு 47 பாலுக்கு 50 ரன்னாக போட்டாப்புல. அதுக்கப்புறம் பொறுமை இழந்த கெயின் வில்லியம்சன் அவரும் போட்டு பொழந்து அவரும் ஒரு 50 போட இப்படியே மாறி 50 போட்டு சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வாய்ப்பை அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பொறுமையாக ஆடிய ரச்சின் ரவீந்திரா அபார சதத்தை போட்டு சவுத் ஆப்பிரிக்கா மனசில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டான்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு நாக்கு யாரையா எங்கேயா வந்திருக்கா. 11 மேட்ச் ஐசிசி மேட்ச் ஆடி அதில் 5 மேட்ச்சு 100. யார் சாமி நீ, எங்கே சாமி இருந்திருக்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க ரச்சின் ரவீந்திராவோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கலான்னு பார்த்தா ரச்சின் ரவீந்திரா ரப்பராக வீசின பால்லாம் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். இதுக்கு மேலே வளர்மதி வயசுக்கு வந்தான்னா வராட்டியன்னா அப்படி தாங்க இருந்தது. ரச்சின் ரவீந்திரா அவுட்டு. அதுக்கப்புறம் பொறுமையை இழந்த கெயின் மாமா போட்டு பொழந்து 91 பாலுக்கு 101 ரன் அடித்து அவரும் ஒரு சதம். ஆனால் நான் கொஞ்ச நாள் அடிக்கலைன்னா என்னை ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த வறண்டா ஃபார்முக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க வில்லியம்சன் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸை. இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாக்குன்னா அது நம்ம கெயின் மாமா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா கெயின் மாமாவே 102 ரன்னுக்கு தூக்கி விட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அவுட் ஆனா ஆகாட்டியன்னா 2 பேர் போட்டு பொலன்னு 40 ஓவருக்கு 252 ரன்னு அடித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா வந்த டேரல் மிச்சலு 37 பாலுக்கு 49 ரன் அடித்து லொங்கி இங்கிடி பாலில் அவுட் ஆகி பெவிலியும் திரும்பிட்டார். என்னடா அது போகிறோன்னா போட்டு லாகூரில் நம்ம வச்சு செய்யன்னு சரி. அதுக்கப்புறம் கிளைன் பிலிப்ஸ் வேறு 27 பாலுக்கு 49 ரன்னு. இப்படியே போயிட்டு இருந்த சமயத்தில் டார்கெட் வில் பி ஆன் 363 எங்கே போய் அடிக்கிறது சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தாங்க நிலைமை இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பேட்டர்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் சவுத் ஆப்பிரிக்கானால் ஒன்றுமே பண்ண முடியல. 363 ரன்களை செமிஃபைனலில் சேசிங் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக விஷயமே இல்லை. சரி சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன சரி வாப்பத்தில் உடம்பு இரும்பாக்கிடா அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்தில் என்னமோ நல்லா தான் இருக்குது. பட் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. அதாவது லக்கே இல்லாத டீமாக மூச்சுக்கு 300 தடவை நிரூபிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆரம்பத்திலே ரியான் இருக்கலான்ட்டு அவுட்டு. அதுக்கப்புறம் வேனடேசன் போகுமா ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை போட சரி இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்த நியூசிலாந்து பவுலர்ஸுக்கு டப்புன்னு ஒரு பிரேக்கப் கொடுத்து
டெம்போ பவுமாவை தூக்கி விட்டார் நம்ம ஸ்பின்னர் சேனர். என்னடா ஸ்பீடு தான் போட்டு பொழக்கிறீங்க, ஸ்பின் என்ன தான் பண்ணுறது, வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெம்போ பவுமை தூக்கி விட்டாங்க. ஐயோ, கேப்டன்சி நான் ஆடிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு வினையை தள்ளிட்டீங்களாடா, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது டெம்போ பவுமாவோட மைண்ட் வாய்ஸு. இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுப்பா, நம்ம போய் டக் அவுட்டில் உட்காரலாம், அடுத்து எய்டன் மார்க்கரம் கெலசன் இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அடுத்தடுத்து அவுட்டு. அதுக்கப்புறம் மில்லரும் மார்க்கரம் பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ கெயின் மாமா ஏதோ ரூட்டை போட்டு அவங்க 2 இடத்த தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கரத்தை தூக்கிட்டார ஒழிஞ்சு. பட் டேவிட் மில்லரை தூக்கவே முடியல. மார்க்கரை நான் எப்போவுமே அடிக்க மாட்டேன், இந்த மேட்ச் மட்டும் அடிச்சிடுவோன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் ரச்சின் ரவீந்திரா பாலாக காட்டன் போல்ட் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ரச்சின் ரவீந்திரா பேட்டிங்லேயும் பர்ஃபார்மன்ஸு, பவுலிங்கும் பர்ஃபார்மன்ஸு, யார் சாமி நீ எங்கே சாமி இருக்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. இதன் மூலயமா என்னென்னா டேவிட் மில்லர் பொறுமையாக நிதானமாக ஆடி ஒரு சைடு விக்கெட்டை விட்டாலும் டேவிட் மில்லர் மட்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் நாக்கு ஆடியே ஆவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று 50 ரன்னை சேர்க்க. சரி, இதே வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி 21 பாலுக்கு 100 ரன்னா எங்கடா போய் அடிக்கிறது, 21 பால் 3, அது ஒரு விக்கெட்டை வச்சு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் மில்லர் மட்டும் அவரோட 100 பூர்த்தி பண்ணிட்டாப்புல. 50 முடிவுன்னும் போது 312க்கு 9 போயிடுச்சு. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாக்குன்னா அது டேவிட் மில்லர் தான். காலங்காலமாக பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு படிக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா மில்லர் தான் அடித்தார், காலேஜ் படிக்கும்போதும் மில்லர் தான் அடிக்கிறாப்புல, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜாபுக்கு போகும்போது மில்லர் தான் அடிக்கிறாப்பா சவுத் ஆஃப்ரிக்கா டீம். இப்படியே அடிச்சிருந்தா கடைசியில் நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. அதாவது நியூசிலாந்து வின் பை 50 ரன்ஸு. இதில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ரச்சின் ரவீந்திரா 108 ரன்னு அடித்து ஒரு விக்கெட்டு வேறு எடுத்துட்டாப்புல. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தா நம்ம ரச்சின் ரவீந்திரா. வில்லியம்சன் பத்தாவதுக்கு வரணும். அதாவது ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன், பிலிப்ஸு, மிச்சல் இவங்க 4 பேர் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில். அதில் பார்த்தீங்கன்னா மில்லரு, வேனடசன், பவுமா மட்டும்தான். இது மூலிமா என்னென்னா சேண்டர், பிலிப்ஸ், ஹென்றி இவங்க அருமையாக பந்து வீசினால 312 ரன்னுக்கு சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட்டை விட்டுட்டாங்க. இதன் மூலிமா செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனலுக்கு தகுதி பெற்ற நியூசிலாந்துக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த பாருங்கள் மில்லரோட மன வருத்தத்தை பாருங்கள். எப்போ பார்த்தாலும் மில்லர் தாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு எல்லா ஃபார்மெட்லேயும். ஏன்னா மில்லர் அவுட் ஆனால் அந்த டீமில் வேறு யாருமே பர்ஃபார்மே கிடையாது. சும்மா சொல்லுவாங்க அவங்க அடிப்பாங்க இவங்க அடிப்பாங்க, அதெல்லாம் லீக் மேட்ச்சு. பட் செமின்னு வந்துட்டால் மில்லர் மட்டும்தான். இதன் மூலிமா என்னென்னா நடக்க இருக்க போகிற மார்ச் 9 சண்டே இந்தியா vs நியூசிலாந்து தான் ஃபைனல். இது எங்கே நடக்குதுன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடக்குது. சாம்பியன் டிராஃபி 2025 போஸ்ட் பண்ண பாகிஸ்தானில் நடக்காமல் துபாயில் நடக்குது. இந்த இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னோடய ப்ரெடிக்ஷனை பொறுத்து இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. பட் நியூசிலாந்து அவ்வளோ ஈஸியாக வின் பண்ண விட மாட்டாங்க, ரொம்ப டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 டீமில் 2025 சாம்பியன் டிராஃபியை யார் தூக்குவா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.